SAIAS Academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். SAIAS அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். நேற்று வந்து டே 18 நம்மளால் போட முடியலப்பா. ஸோ சில டெக்னிக்கல் எரர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து டே 18 பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் அண்ட் ஃபோர்த் லெசன் மொத்தம் 4 லெசனுக்கான கொஷின்ஸாக இந்த 50 கொஷினை நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த 4 லெசனுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே வந்து யூனிட் 9ஐயும் கொஞ்சம் கவர் பண்ணுது. தமிழ்நாட்டு புவியியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 தான் கவர் பண்ணுது. இந்த தமிழ்நாட்டு புவியியல் சார்ந்த சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி யூனிட் 1, 2, 3, 4 லெசன்ஸில் இருக்குது. அந்த லெசன்ஸோடைய டைட்டில்ஸ்பா ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் அப்படின்னா பாறைகள் மற்றும் மண். செகண்ட் லெசன் வெதர் அண்ட் கிளைமேட், புரிச்சுங்களா, தட்பவெப்பநிலை மற்றும் பருவகாலம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தண்ணீர் சுழற்சி. ஃபோர்த் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷன், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்தல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மனுஷன் போகிறதுக்கு பேர் தான் நகர்தல் சொல்லுவோம். அர்பனைசேஷன் என்னன்னா நகரமயமாதல். இதுதான் 4 லெசன்ஸ். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பிடிஎஃப் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதாவது ஒவ்வொரு லெசன்லேயும் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ அந்த கண்டென்ட்டையும் நம்ம பிளானரையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ரெண்டையுமே ஒட்டுக்க கம்பேர் பண்ணீங்கன்னா எந்த லெசன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுருவோம். அதே மாதிரி நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 100 நாள் பிளானில் 18 நாள் இன்னைக்கு முடிய போகுது. இனி 82 நாள் தான் இருக்குது, சரிங்களா? கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் கொஷின், petrology is the branch of geology which deals with study of, புரிஞ்சுங்களா? பாறைவியல் என்பது புவியியலின், சரிங்களா, புவி அமைப்பியலின் ஒரு பகுதியாகும். இது எதை பற்றிய படிப்பாகும்? பெட்ராலஜி இஸ் a branch of geology which deals with the study of, பாறைவியல் என்பது புவியியலின் ஒரு பிரிவாகும். இது எதை பற்றிய படிப்பு? ஆப்ஷன் ஏ சாயில், ஆப்ஷன் பி ராக்ஸ், ஆப்ஷன் சி ஏர், ஆப்ஷன் டி பெட்ரோலியம். சாயில்னா மண், ஆப்ஷன் பி ராக்ஸ்னா பாறைகள், ஆப்ஷன் சி ஏர், ஏர்னா வந்து பார்த்தீங்கன்னா காற்று, ஆப்ஷன் டி பெட்ரோலியம், பெட்ரோலியம் அப்படின்னா என்ன அர்த்தம், சரிங்களா, பெட்ரோல் பொருட்கள். செகண்ட் கொஸ்டின், விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட், பின்வருவனவற்றுள் சரியான தகவல்களை, சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ராக் இஸ் an aggregate of one or more minerals, புரிஞ்சுங்களா? பாறைகள் என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களை கொண்டதாகும். பாறைகள் என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களை கொண்டதாகும். செகண்ட் பாயிண்ட், ராக் இஸ் an important natural resource and is found in the solid stage, பாறை என்பது இயற்கையின் முக்கியமான ஒரு வளமாகவும் மேலும் இது திட வடிவில் கிடைக்கும். பாறை என்பது இயற்கையின் ஒரு முக்கியமான வளமாகும், மேலும் இது திட வடிவில் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தேர்ட் பாயிண்ட், it is only hard in nature and there is no soft rocks, இது மிகவும் இறுக்கமான அல்லது மிகவும் அடர்த்தியான கல்களாக மட்டுமே இருக்கும், மிருதுவான கல்களாக, அதாவது சாஃப்டான கல்லாக இருக்காது அப்படின்னு சொல்றோம், மிருதுவான கற்களாக கிடைக்காதுன்னு சொல்லுவோம். பாறைகள் எப்பயுமே மிகவும் அடர்த்தியான திடமானதாக மட்டுமே இருக்கும், இது மெல்லியதானதாகவோ அல்லது மிருதுவானதாகவோ இருக்காது அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் ஏ 1 and 2 only, ஆப்ஷன் பி 2 and 3 only, ஆப்ஷன் சி 1 and 3 only, ஆப்ஷன் டி 1, 2, 3. எது கரெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. தேர்ட் கொஸ்டின், which among the following rock is called as primary rock or parent rock, பின்வருவனவற்றுள் முதல்நிலை பாறை என்பது எது அல்லது தாய்ப்பாறை என எந்த வகை பாறை அழைக்கப்படுகிறது? புரிஞ்சுங்களா? ஆப்ஷன் ஏ செடிமெண்டரி ராக், செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னு என்னன்னா படிமப்பாறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆப்ஷன் பி தெர்மல் மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வெப்ப உருமாறிய பாறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வெப்ப உருமாறிய பாறைகள் சொல்லுவோம். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டைனமிக் மெட்டாமார்பிக் ராக்ஸ், பல உருமாறு பாறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பல வித உருமாறும் பாறைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். டி ஃபோர்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இக்னீஷியஸ் ராக்ஸ், இக்னீஷியஸ் ராக்ஸ் என்னன்னா தீப்பாறைகள் சொல்லுவோம். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட வகை பாறையிலிருந்து எல்லா பாறையும் உருவாகும், அந்த குறிப்பிட்ட வகை பாறையைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேரண்ட் ராக், அதாவது தாய்ப்பாறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபோர்த் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட் ஒன், பின்வரும் கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், sedimentary rocks are formed by the sediments derived and deposited by various agents, புரிஞ்சுங்களா? பல விசைகள் மூலம் சேகரிக்கப்பட்ட மேலும் குவிக்கப்பட்ட சில படிமங்களால் உருவாவதே படிமப்பாறை அப்படின்னு நம்ம சொல்றோம், புரிஞ்சுங்களா? படிமப்பாறை என்பது
பலவித படிமங்கள் சேகரிக்கப்பட்டு ஒரு இடத்தில் குவிக்கப்படுவதால் உருவாகும் பாறைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் பாயிண்ட், sedimentary rock consists of only one layer of the rocks. படிமப்பாறைகள் ஒரே ஒரு லேயர், அதாவது ஒரே ஒரு அடுக்கை மட்டுமே கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றோம். படிமப்பாறைகள் ஒரே ஒரு அடுக்கை மட்டுமே கொண்டுள்ளது. தேர்ட் பாயிண்ட், due to high temperature and pressure, the undisturbed sediments of the long period cemented to form sedimentary rocks. புரிஞ்சுங்களா? அதிகமான வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தின் காரணமாக பல படிமங்கள் பல காலங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து படிமப்பாறைகளாக உருவாகின்றன அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிமங்கள் பல ஒன்று சேர்ந்து உருவாவதால் இது படிமப்பாறைகள் எனப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். செகண்ட் பாயிண்ட், படிமப்பாறைகளில் ஒரே ஒரு அடுக்கு மட்டுமே காணப்படுகிறதுன்னு சொல்றோம். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தின் காரணமாக சரிங்களா படிமங்கள் ஒன்று சேர்ந்து படிமப்பாறைகளாக மாறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் ஏ 1 and 2 only, ஆப்ஷன் பி 2 and 3 only, ஆப்ஷன் சி 1 and 3 only, ஆப்ஷன் டி 1, 2, 3. இதில் எது சரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், igneous and sedimentary rocks are changed in the metamorphic rocks under the influence of. புரிஞ்சுங்களா? தீப்பாறைகள் மற்றும் படிமப்பாறைகள் உருமாறிய பாறைகளாக மாற்றப்படுகிறது. எதன் காரணமாக? தீப்பாறைகள் மற்றும் படிமப்பாறைகள் எதன் காரணமாக உருமாறிய பாறைகளாக மாற்றப்படுகிறது? ஆப்ஷன் ஏ வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். வால்யூம்னா அதன் அளவு மற்றும் வெப்பநிலை காரணமாக. ஆப்ஷன் பி டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். டெம்பரேச்சர்னா வெப்பநிலை மற்றும் அடர்த்தியின் காரணமாக. ஆப்ஷன் சி ஸோ ஆப்ஷன் சி அப்படின்னா ஆப்ஷன் பி டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர், வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தின் காரணமாக. ஆப்ஷன் சி வால்யூம் அண்ட் பிரஷர், அளவு மற்றும் அழுத்தத்தின் காரணமாக. ஆப்ஷன் டி டென்சிட்டி அண்ட் பிரஷர், அடர்த்தி மற்றும் அழுத்தத்தின் காரணமாக. ஸோ எந்த பதில் சரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பா. ராக் ஆர் யூஸ்ஃபுல் இன் மேக்கிங் விச் அமாங் த ஃபாலோயிங் ப்ராடக்ட்ஸ்? பின்வரும் பொருட்களில் எதை தயாரிப்பதில் பாறைகள் பயன்படுகின்றன? புரிச்சுங்களா? பின்வரும் பொருட்களில் எதை தயாரிப்பதில் பாறைகள் பயன்படுகின்றன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரைட்டிங் சாக்ஸ், எழுதக்கூடிய எழுதுகோல். சரிங்களா? செகண்ட் பாயிண்ட், ஆர்னமெண்ட், நகைகள். தேர்ட் பாயிண்ட், பில்டிங் மெட்டீரியல்ஸ், கட்டுமான பொருட்கள். ஃபோர்த் பாயிண்ட், பாத் ஸ்க்ரப், குளிப்பதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய நார். இதில் எதை தயாரிக்கிறதுக்கு பாறைகள் பயன்படுகின்றன அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ 2 and 3, ஆப்ஷன் பி 2, 3 and 4, ஆப்ஷன் சி 1, 2, 3, ஆப்ஷன் டி ஆல் தி அபவ். சரிங்களா? ஸோ பாறைகள் பின்வரும் பொருட்களை எது தயாரிக்க பயன்படுகின்றன அப்படிங்கிறத கொஸ்டின். ரைட்டிங் சாக்னு கொடுத்துருக்கோம், எழுதக்கூடிய எழுதுகோல், சாக் பீஸ் சொல்றோம் இல்லைங்களா? செகண்ட் பாயிண்ட் வந்து ஆர்னமெண்ட் சொல்லியிருக்கோம். ஆர்னமெண்ட்னா ஆபரணங்கள் அர்த்தம். தேர்ட் பாயிண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ், கட்டுமான பொருட்கள். ஃபோர்த் பாயிண்ட் பாத் ஸ்க்ரப், சரிங்களா, குளிக்கக்கூடிய நார் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும். செவன்த் கொஸ்டின், விச் அமாங் த ஃபாலோயிங் ஏஜென்ட் ஹெல்ப் இன் த சாயில் ஃபார்மேஷன்? பின்வருவனவற்றுள் எது ஒரு மண்ணின் உற்பத்திக்கு பயன்படுகிறது? பின்வருவனவற்றுள் எது மண்ணின் உற்பத்திக்கு பயன்படுகிறது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேரண்ட் மெட்டீரியல். பேரண்ட் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் உருவாகக்கூடிய பொருள், தாய் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் பாயிண்ட் கிளைமேட், காலநிலை. தேர்ட் பாயிண்ட் டோபோகிராஃபி, சூழ்நிலை. ஃபோர்த் பாயிண்ட் ஆர்கானிசம்ஸ், உயிரினங்கள். ஃபிஃப்த் பாயிண்ட் டைம், நேரம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்றோம்? பேரண்ட் மெட்டீரியல், உருவாகக்கூடிய பொருள், அது எந்த பொருள் மண் உருவாகுதோ அதனுடைய தாய் பொருள். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட், கிளைமேட்னா காலநிலை. தேர்ட் பாயிண்ட் டோபோகிராஃபி, டோபோகிராஃபினா சூழ்நிலை. ஃபோர்த் பாயிண்ட் ஆர்கானிசம்ஸ், ஆர்கானிசம்ஸ்னா உயிருள்ள பொருட்கள். ஃபிஃப்த் பாயிண்ட் டைம், டைம்னா காலம். இது எதெல்லாம் வந்து ஒரு மண் உற்பத்திக்கு பயன்படுகிறது அப்படின்னு சூஸ் பண்ணுங்கப்பா. எய்த் கொஸ்டின், வேர்ல்டு சாயில் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். உலக மண் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக மண் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 12 செப்டம்பர், 12 செப்டம்பர். ஆப்ஷன் பி 5 டிசம்பர். ஆப்ஷன் சி 22 மார்ச். ஆப்ஷன் டி 5 ஜூன். நைன்த் கொஸ்டின், விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், it consists of about 45% mineral, 5% organic matter, 25% of water and 25% of air. புரிஞ்சுங்களா? ஒரு மண்ணில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்கப்பா. மண்ணில் 45% தனிமங்களும் 5% உயிருள்ள பொருட்களும் 25% நீரும் 25% காற்றும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கோம். 25th கொஸ்டின், செகண்ட் பாயிண்ட் பா.
கம்போசிஷன் ஆஃப் சாயில் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அண்ட் டைம் டு டைம். நேரம் மற்றும் காலத்தின் அடிப்படையில் மண்ணில் உள்ள பொருட்கள் வேறுபடும். மண்ணில் என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறது நேரம் மற்றும் காலத்தின் அடிப்படையில் மாறிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி, ஆப்ஷன் பி 2 ஒன்லி, ஆப்ஷன் சி 2மே, ஆப்ஷன் டி நன், எதுவும் இல்லை. ஸோ 10th கொஸ்டின் பா. These are the typical soil of tropical region. These soils are found in the region which experience alternate wet and dry condition. As the soils are formed by the process of leaching, it is less fertile in nature. It is suitable for plantation crop like tea and coffee. The statement describes which type of soil. So பின்வரும் கருத்துக்கள் எந்த மண்ணை குறிப்பிடுகிறது, எந்த வகையான மண்ணை குறிப்பிடுகிறது? புரிச்சுங்களா? இந்த மண் பொதுவாக வெப்பமண்டலங்களில் காணப்படுகிறது. டிராபிக்கல் ரீஜியன்னா வெப்பமண்டலம். இந்த மண் பொதுவாக வெப்பமண்டலங்களில் காணப்படுகிறது. இந்த மண் இருக்கக்கூடிய இடங்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரமானதாகவும் அதே மாதிரி வறண்டும் காணப்படும். இந்த மண் பொதுவாக ஈரமானதாகவும் வறண்டும் காணப்படும். இந்த மண் பொதுவாக எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீச்சிங், அதாவது அரித்தல் காரணமாக உருவாகிறது. இந்த மண் பொதுவாக அரித்தல் காரணமாக உருவாகிறது. இது மிகவும் வளம் குறைந்த ஒரு மண்ணாகும். இட் இஸ் லெஸ் ஃபர்டைல்னா இதுவும் மிகவும் வளம் குறைந்த ஒரு மண்ணாகும். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த பிளான்டேஷன் கிராப் லைக், இது டீ மற்றும் காஃபி போன்ற பயிர்களை பயிரிடுவதற்கு பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ லேட்ரைட் சாயில், லேட்ரைட் சாயில். ஆப்ஷன் பி மவுண்டைன் சாயில், மலை மண் சொல்லுவோம். லேட்ரைட் சாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரெட் சாயில்னா சிவப்பு மண், செம்மண் சொல்லுவோம். ஆப்ஷன் டி அலுவியல் சாயில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டல் மண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? வண்டல் மண் ஒரு நல்ல வளமான மண். ரைட், ஓகே. டீ காஃபியில் எங்கே பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஈஸியாக எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின் 11th கொஸ்டின். which among the following statement is not correct? பின்வருவனவற்றுள் தவறான தகவலை தேர்ந்தெடுக்கவும். பின்வருவற்றுள் தவறான தகவலை தேர்ந்தெடுக்கவும். Soil erosion is the removal of top layer of the soil by natural forces only. இயற்கை சக்திகளால் மண்ணின் மேலடுக்கு மட்டும் அரிக்கப்படுவதை மண்ணரிப்பு என்கிறோம். இயற்கை சக்திகளால் மண்ணின் மேலடுக்கு மட்டும் அரிக்கப்படுவதை மண்ணரிப்பு என்கிறோம். டோன்ட் வரிப்பா, 23ல இருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே போட்டுருவோம். ஸோ ப்ராப்ளம் இருக்காது. ஆப்ஷன் பி சாயில் எரோஷன் ரெடியூசஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில். மண்ணரிப்பு என்பது மண்ணின் வளத்தை குறைக்கிறது. மண்ணரிப்பு என்பது மண்ணின் வளத்தை குறைக்கிறது. தேர்ட் பாயிண்ட், ரன்னிங் வாட்டர் அண்ட் விண்ட் ஆர் த மேஜர் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். புரிஞ்சுங்க, ஓடக்கூடிய நீர் மற்றும் காற்று முக்கியமாக மண் அரிப்பானாக பயன்படுகிறது. மண்ணை அரிப்பது முக்கியமாக ஓடக்கூடிய நீர் மற்றும் காற்று ஆகும். ஆப்ஷன் டி ஷீட் எரோஷன், ரில் எரோஷன், கல்லி எரோஷன் ஆர் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். சரிங்களா? மேலரிப்பு, இடையரிப்பு, கீழரிப்பு என்பது, மேலரிப்பு, இடையரிப்பு, கீழரிப்பு என்பது ஒரு மண்ணரிப்பின் முக்கியமான வகைகள் ஆகும். ஸோ இதை வந்து ஒன்னே ஒன்று தப்பா இருக்குப்பா, அதை எதுங்கிற சூஸ் பண்ணுங்க. 12th கொஸ்டின். which among the following are the soil conservation measures? பின்வருவனவற்றுள் மண்ணை பாதுகாப்பும் முறைகள் யாவை? பின்வருவனவற்றுள் மண் பாதுகாப்பு முறைகள் எவை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அஃபாரஸ்டேஷன், காடுகளை உருவாக்குதல் அப்படின்னு இருக்கும். அஃபாரஸ்டேஷன் என்னது? காடுகளை உருவாக்குதல். செகண்ட் பாயிண்ட், மோர் கிராசிங், அதிகமான மேய்ச்சல் அப்படிங்கிறது. மோர் கிராசிங் என்னது? அதிகமான மேய்ச்சல். தேர்ட் பாயிண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ் என்ன அர்த்தம்னா புது அணைகளை கட்டுவது. ஃபோர்த் ஆப்ஷன், டெரேஸ் ஃபார்மிங். புரிச்சுங்களா? அடுக்கு விவசாயம். அதாவது இங்க இந்த மலைப்பகுதிகளில் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பாக விவசாயம் பண்ணுவாங்க. அதான் டெரேஸ் ஃபார்மிங் அப்படிலாம் சொல்லுவோம் நம்ம. ஓகே, மேல்கூரை அல்லது அடுக்கு விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் வந்து எது மண் அரிப்பை பாதுகாக்க பயன்படுகிறது அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி, ஆப்ஷன் பி 1 and 2 ஒன்லி, ஆப்ஷன் சி 1, 2, 3, ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. 13th கொஸ்டின். ஃபாசில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். புரிச்சுங்க, புதைப்படிமங்கள். புரிச்சுங்களா? புதைப்படிமங்கள் எந்த வகை பாறைகளில் அதிகமாக காணப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ செடிமெண்டரி ராக்ஸ், படிம பாறைகள். ஆப்ஷன் பி இக்னீஷியஸ் ராக்ஸ், தீப்பாறைகள். ஆப்ஷன் சி மெட்டாமார்பிக் ராக்ஸ். புரிச்சுங்களா? மெட்டாமார்பிக் ராக்ஸ்னா உருமாறிய பாறைகள். ஆப்ஷன் டி புளூட்டோனிக் ராக்ஸ், உள் தீப்பாறைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல வந்து படிமங்கள் காணப்படுகிறது. பூமிக்குள்ள இருக்கக்கூடிய தீப்பாறைகளை புளூட்டோனிக் ராக்ஸ் சொல்லுவோம். 14th கொஸ்டின். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். பின்வருவனவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ இக்னீஷியஸ் ராக்ஸ் ஆர் கால்ட் த பிரைமரி ராக்ஸ். புரிச்சுவ, தீப்பாறைகள் முதல்நிலை பாறைகள் என அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் பி சாயில் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் வெதரிங் ஆஃப் ராக்ஸ்.
மண் என்பது கால சூழ்நிலை காரணமாக பாறைகளிலிருந்து பெறப்படுவதே ஆகும். மண் என்பது கால சூழ்நிலை காரணமாக பாறைகளிலிருந்து உருவாக்கப்படுவதே ஆகும். Third point, sedimentary rocks are the hardest ones. படிம பாறைகள் தான் இருப்பதிலேயே வைத்து மிகவும் உறுதியான பாறைகள் அப்படின்னு சொல்றோம். படிம பாறைகள் மிகவும் உறுதியான பாறைகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். டி, டெக்கான் பிளாட்டோ இஸ் த ரீஜன் ஆஃப் இக்னிஷியஸ் ராக்ஸ். தக்கான பீடபூமி தக்கான பீடபூமியில் அதிகமான தீப்பாறைகள் காணப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எது கரெக்ட்ங்கிறத சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? 15th கொஸ்டின், which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கோம். கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் இஸ் த டே டு டே கண்டிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர் அட் எனி பிளேஸ் எஸ் ரிகார்ட் சன்ஷைன், டெம்பரேச்சர், கிளவுட் கவர், wind, fog condition, air pressure, humidity, precipitation and such other elements. புரிஞ்சுங்களா? காலநிலை என்பது புரிஞ்சுங்களா, பருவநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னா, ஒரு நாள் அதாவது வெதர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் மெஷர்மெண்ட் தான் சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம் டெம்பரேச்சர் சொல்றது வெதர். லாங் டேர்ம் கதவே மெஷர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் கிளைமேட் நம்ம சொல்லுவோம். கிளைமேட்னா காலநிலை. புரிச்சுங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா வெதர்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பருவநிலை, ஒரு நாளின் பருவநிலை அல்லது வெப்பநிலை மாறுபாடு தான் வெதர்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம், வெப்பம், மேகமூட்டம், பனிப்பொழிவு, காற்றின் அடர்த்தி, சூரிய வெப்பம், வெளிச்சம், பனிமூட்டம், மேகமூட்டம், காற்றின் அடர்த்தி, காற்றில் உள்ள ஈரப்பதம், பிரிசிபிடேஷன் அப்படின்னா மழைப்பொழிவு, மேலும் சிலவற்றை பொறுத்து ஒரு நாளில் வளிமண்டலத்தில் ஏற்படும் வெப்பநிலை மாற்றமே வெதர், அதாவது காலநிலை, சூழ்நிலை என்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, climate is generally defined as the average condition of the weather of a place or a region. புரிஞ்சுங்களா? ஒரு இடத்தின் சராசரி, சரிங்களா, ஒரு இடத்தின் சராசரி வெப்பநிலையின் மாறுபாடு அல்லது சராசரி வெப்பநிலையின் மாறுபாடே கிளைமேட், அதாவது காலநிலை என்கிறோம் சொல்றோம். ஒரு இடத்தின் சராசரி வெப்பநிலையின் மாறுபாடே என்னன்னு சொல்றோம்? காலநிலை அப்படிங்கிறோம். ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி போத், ஆப்ஷன் டி none. 1 மட்டும் சரியா இல்ல 2 மட்டும் சரியா? ஆப்ஷன் சி 2மே சரியா, ஆப்ஷன் டி 2மே தவறா? கரெக்டா சூஸ் பண்ணுங்கப்பா. 16th கொஸ்டின், percentage of carbon dioxide present in atmosphere is. புரிச்சுங்களா? காற்றின் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவு என்ன, அளவின் சதவீதம் என்ன? ஆப்ஷன் ஏ 0.03%, ஆப்ஷன் பி 0.04%, ஆப்ஷன் சி 0.05%, ஆப்ஷன் டி 0.10, அதாவது 10%. 17th கொஸ்டின், which among the following factor affect the weather and climate? புரிச்சுங்களா? பின்வருவனவற்றுள் எது காலநிலையும் பருவநிலையும் பாதிக்கிறது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆல்டிடியூட், உயரம். செகண்ட் பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் வாட்டர் பாடிஸ், நிலம் மற்றும் நீர் அமைந்திருப்பதை பொறுத்து. தேர்ட் பாயிண்ட் ஏர் பிரஷர், காற்றின் அடர்த்தி. ஃபோர்த் பாயிண்ட் ஓஷன் கரண்ட், கடல் நீர் ஓட்டம். இது எதை பொறுத்து வெதரும் கிளைமேட்டும் அஃபெக்ட் ஆகும் கேட்டிருக்காங்கப்பா. ஆப்ஷன் ஏ 1, 2, 3, ஆப்ஷன் பி 2, 3, 4, ஆப்ஷன் சி 1, 3, 4, ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ். 18th கொஸ்டின், which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான தகவல்களை, கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எர்த் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். எர்த் அதாவது புவி ஒரு கோள வடிவம் உடையது. So the sun rays falls evenly on the earth surface. புரிஞ்சுங்க, புவி ஒரு கோள வடிவம் உடையது. இதனால் தான் சூரிய கதிர்கள் புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரி விழுகின்றன. சூரிய கதிர்கள் புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரி விழுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் மேக்ஸ் த ஏர் அண்ட் வாட்டர் மூவ்ஸ் இன் கரண்ட். புரிஞ்சுங்களா? வெப்பநிலையின் மாறுபாடே காற்று மற்றும் நீர் நகர்வதற்கு காரணம். புரிஞ்சுங்களா? வெப்பநிலையின் மாறுபாடே காற்று மற்றும் நீர் நகர்வதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி போத், ஆப்ஷன் டி none. சரியா சூஸ் பண்ணுங்கப்பா. 19th கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பா. ஐசோதெர்ம் அப்படிங்கிறது, சரிங்களா? ஐசோதெர்ம் அப்படிங்கிறது அதுக்கு நேரம் கொடுத்துருக்கோம்னா ஈக்குவல் சன்ஷைன் அப்படின்னு கொடுத்துருக்கோம், சம சூரிய வெளிச்சம். ஐசோபார் என்பது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், சம மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐசோஎட் அப்படிங்கிறது என்னன்னா ஈக்குவல் அட்மாஸ்பியரிக் பிரஷர்,
அதாவது சம காற்றழுத்தி உடைய பகுதிகள், காற்றழுத்தம் உடைய பகுதிகள். ஐசோஹெல் அப்படிங்கிறது என்னன்னா சம வெப்பநிலை உடைய பகுதிகள். புரிஞ்சுங்களா? இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். தெர்மல் டெம்பரேச்சரை குறிக்குது. சரிங்களா? 20th கொஸ்டின், which among the following statements are correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். First point, heat energy from solar radiation is received by the earth through three mechanisms. They are radiation, conduction, convection. புரிஞ்சுங்களா? புவியில் வெப்பநிலையானது சூரியனிலிருந்து பெறப்படுகிறது. இது மூன்று வழிகளில் புவியால் பெறப்படுகிறது. அதாவது புவி தன் வெப்பத்தை சூரியனிடமிருந்து 3 வழிகளில் பெறுகிறது. அவை ரேடியேஷன் கதிரியக்கம், கண்டக்ஷன் என்னன்னா தொடுதல், கன்வெக்ஷன் அப்படின்னா பரவுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் அட்மாஸ்பியர் இஸ் ஹீட்டட் மோர் பை இன்சோலேஷன் தென் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். புவியினுடைய வளிமண்டலமானது, புரிஞ்சுங்களா, புவியினுடைய வளிமண்டலமானது பொதுவாக காற்று மூலக்கூறுகளில் தான் அதிகமாக காணப்படுகிறது. புவியில் உள்ள வளிமண்டலமானது காற்று மூலக்கூறுகளில் தான் அதிகமாக வெப்பமடைகிறது, நிலத்திலிருந்து எதிரொலிக்கப்படும் வெப்பத்தை காட்டிலும். புவியின் வளிமண்டலமானது நிலத்திலிருந்து எதிரொலிக்கப்படும் வெப்பத்தை காட்டிலும் காற்று மூலக்கூறுகளில் வெப்பம் பரவுவதால் தான் அதிகமான வெப்பம் அடைகிறது அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி 2மே, ஆப்ஷன் டி none. 21st question, in troposphere due to normal lapse rate the temperature reduced per 1 kilometer height is. புரிஞ்சுங்களா? ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளிமண்டலத்தின் கீழடுக்கு, அதுதான் ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவோம். வளிமண்டலத்தின் கீழடுக்கில் பொதுவாக உயரம் அதிகரிக்கும் போது வெப்பம் குறைகிறது. வளிமண்டல கீழடுக்கில் பொதுவாக உயரம் அதிகரிக்கும் பொழுது வெப்பம் குறைகிறது. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் எத்தனை டிகிரி வெப்பமானது குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 5 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் பி 5.5 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் சி 6 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் டி 6.5 டிகிரி செல்சியஸ். 22nd கொஸ்டின், which among the following statement is are not correct? பின்வருவனவற்றுள் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்கோம். First point, temperature zone is a region between the Tropic of Cancer and Tropic of Capricorn. புரிஞ்சுங்களா? Temperate zone is a region between Tropic of Cancer and Tropic of Capricorn. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேட் ஜோன் அப்படின்னா மித வெப்பமண்டலம் அர்த்தம், டிராபிக் அப்படின்னு என்னன்னா வெப்பமண்டலங்கள் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அதாவது மித வெப்பமண்டலம் என்பது கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையில் உள்ள பகுதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. மித வெப்பமண்டலம் என்பது கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையில் உள்ள பகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. செகண்ட் பாயிண்ட், டொராய்ட் ஜோன். புரிஞ்சுங்களா? டொராய்ட் ஜோன் லைஸ் பிட்வீன் த டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ஆர்டிக் சர்க்கிள் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் பிட்வீன் த டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் த அண்டார்டிக் சர்க்கிள் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். புரிஞ்சுங்களா? இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொராய்ட் ஜோன் என்பது, டொராய்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிமூட்ட மண்டலம் என்பது. டொராய்ட் ஜோன் என்ன சொல்லுவோம்? பனிமூட்ட மண்டலம் என்பது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், டிராபிக் ஆஃப் கேன்சர். டிராபிக் ஆஃப் கேன்சர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகரேகை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆர்டிக் சர்க்கிள் அப்படின்னா ஆர்டிக் பகுதி. அதாவது டொராய்ட் ஜோன் பனிமூட்ட மண்டலம் என்பது, பனிமண்டலம் என்பது அல்லது குளிர் மண்டலம் என்பது என்னன்னு சொல்றாங்க, கடகரேகைக்கும் ஆர்டிக் பகுதிக்கும் இடையில் உள்ள பகுதியாகும் வட துருவத்தில். சரிங்களா? பனிமண்டலம் என்பது என்னன்னு சொல்றாங்க, நதன் ஹெமிஸ்பியர், அதாவது வட துருவத்தில் கடகரேகைக்கும் ஆர்டிக் பகுதிக்கும் இடையில் உள்ள பகுதியாகும் சொல்றாங்க. அதுவே தென் துருவத்தில் அண்டார்டிக் மற்றும் மகர ரேகைக்கு இடையில் உள்ள பகுதின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி both, ஆப்ஷன் டி none. ஸோ இது ஒரு கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். If a area experience a low pressure, then the surrounding air will dash the low pressure. புரிஞ்சுங்களா? The area experience a low pressure. ஒரு இடம் குறைவழுத்தத்தை ஏற்பட்டால், ஒரு இடத்தில் உள்ள காற்றானது குறைவான அழுத்தத்தை உடையதாக அமைந்தால் அதன் சூழலில் உள்ள காற்றானது சரிங்களா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நார்மலா ஒரு ஏரியால வந்து லோ பிரஷர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காத்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மூவ் டுவார்ட்ஸ் த லோ பிரஷர், குறைவழுத்தத்தை நோக்கி நகரும். மூவ்ஸ் அவே ஃப்ரம், குறைவழுத்தத்திலிருந்து வெளியே நோக்கி நகரும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் பி இரண்டுமே சரின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி நன். அதாவது எப்பயுமே இந்த காற்றினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவழுத்த பகுதியிலிருந்து அதிக அழுத்த பகுதியை நோக்கி நகரும், அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைவழுத்த பகுதியை நோக்கி வரும். புரிஞ்சுங்களா? அப்படின்னா ஒரு சுற்றிக்குள்ள சரௌண்டிங்ல சூழ்நிலைகள்ல வந்து காற்று அழுத்தம் ஏற்பட்டால், அது லோ பிரஷர்ல குறைவழுத்தம் ஏற்பட்டால் அப்படின்னா என்ன ஆகும்? காத்து அதை நோக்கி வருமா அல்ல அதை விட்டு விலகி போகுமா? யோசிச்சு பாருங்க. 24th கொஸ்டின், which of the following is correct? பின்வருவனவற்றில் சரியானவற்றை எடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹை பிரஷர் இஸ் அசோசியேட்டட் வித் சைக்ளோன். புரிஞ்சுங்களா? ஹை பிரஷர் அப்படிங்கிறது உயர் அழுத்தம் என்பது புயலுடன் சார்ந்தது. உயர் அழுத்தம் என்பது புயலுடன் சார்ந்தது. லோ பிரஷர் இஸ் அசோசியேட்டட் வித் ஆன்டி சைக்ளோன். அதுவே குறைவழுத்தம் என்பது புயல் இல்லா சூழலை சார்ந்தது. குறைவழுத்தம் என்பது புயல் இல்லா சூழலை சார்ந்தது. ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி இரண்டுமே, ஆப்ஷன் டி இரண்டும் இல்லை. 25th கொஸ்டின், which among the following is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், humidity refers to the degree of water vapor present in the atmosphere in gaseous form in particular time and place. புரிஞ்சுங்களா? காற்றின் ஈரப்பதம் என்பது காற்றில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட காலத்தில். சரிங்களா? காற்றின் ஈரப்பதம் என்பது காற்றில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட காலத்தில் கலந்து இருக்கும் நீராவியை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. காற்றின் ஈரப்பதம் என்பது காற்றில் உள்ள நீராவியை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், the level of humidity increases towards pole from equator. துருவ பகுதியில் இருந்து நிலநடுக்கோட்டு பகுதியை வந்தடையும் போது படிப்படியாக காற்றின் ஈரப்பதம் உயருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்க? ஈக்குவேட்டர்ல நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமா இருக்கும், போல்ஸ்ல கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி both, ஆப்ஷன் டி none. 26th question, dash is the ratio between the actual amount of water vapor present in the air and the maximum amount of water vapor it can hold a given temperature. புரிஞ்சுங்களா? டேஷ் என்பது காற்றில் உள்ள நீராவி மற்றும் அந்த காற்றினால் மொத்தம் எவ்வளவு நீராவியை உள்ளடக்கும் எனும் விகிதத்தை குறிப்பிடுகிறது. காற்றில் உள்ள நீராவி மற்றும் அந்த காற்றினால் மொத்தம் எவ்வளவு நீராவியை உள்ளடக்க முடியும் எனும் விகிதத்தை குறிப்பிடுவது எது? ஆப்ஷன் ஏ ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி, ஒரு குறிப்பிட்ட, சரிங்களா, குறிப்பிட்ட ஈரப்பதம் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டின்னு சொல்றோம். ஆப்ஷன் பி அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, அதே அளவிலான ஈரப்பதம் சொல்றோம். ஆப்ஷன் சி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, புரிச்சுங்களா, தற்சார்ந்த ஹியூமிடிட்டி ஈரப்பதம் சொல்றோம். புரிச்சுங்களா? ஆப்ஷன் டி none of the above, மேற்கண்ட எதுவும் இல்லை. 27th question, which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். பிளானட்டரி விண்ட்ஸ் கண்டக்காற்றுகள். அது என்னன்னு சொல்லுவோம்? ட்ரேட் விண்ட்ஸ், வர்த்தக காற்றுகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு நேரா சீசனல் விண்ட்ஸ், காலநிலை காற்றுகள், காலநிலை மாற்றத்தின் காரணமாக உருவாகக்கூடிய காற்றுகள். இது என்னன்னு சொல்றோம்னா லேண்ட் அண்ட் சீ பிரீஸ், நிலம் மற்றும் நீரில், அதாவது கடலில் உருவாகக்கூடிய தென்றல் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் பாயிண்ட், லோக்கல் விண்ட்ஸ். லோக்கல் விண்ட்ஸ் என்ன எடுத்தோம்னா உள்நாட்டு காற்றுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆப்ஷன் இதுக்கு என்ன நேரம் என்ன கொடுத்துருவோம்னா மான்சூன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆப்ஷன் ஏ 1 and 3 ஒன்று. இதெல்லாம் எது கரெக்டாக பொருந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ 1 and 3 கரெக்டாக பொருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி 1 மட்டும் தான் கரெக்டாக பொருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி 2 and 3 கரெக்டாக பொருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி 1, 2, 3 இந்த மூணுமே பொருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, 28th question, Beaufort scale is a scale for measuring. Beaufort அளவீடு என்பது எதை அளவிட பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ விண்ட் ஸ்பீட், காற்றின் வேகத்தை. ஆப்ஷன் பி ஏர் பிரஷர், காற்றின் அடர்த்தியை. ஆப்ஷன் சி ஹியூமிடிட்டி, ஈரப்பதம். ஆப்ஷன் டி அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், மழைப்பொழிவின் அளவு. 29th question, which among the following is correct pattern while arranged in S descending order based on the total quantity of water it hold? புரிஞ்சுங்களா? மொத்த நீரின் அளவை பொறுத்தவரையில் பின்வருவனவற்றை புரிச்சுங்களா இறங்கு வரிசையில் எழுதுக. மொத்த நீரின் அளவை பொறுத்து பின்வருவனவற்றை இறங்கு வரிசையில் எழுதுக. அப்படின்னா
அதிகமா தண்ணி இருக்கிறத ஃபர்ஸ்ட் வரிசையில் எழுதணும். ஆப்ஷன் ஏ பெருங்கடல், கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னா நிலத்தடி நீர், சாயில் மாய்ச்சர் அப்படின்னா மண்ணில் உள்ள ஈரப்பதம், ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேசியர்னா பனிப்பாறைகள் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் பி பெருங்கடல், பனிப்பாறைகள், நிலத்தடி நீர், மண்ணில் உள்ள ஈரப்பதம். ஆப்ஷன் சி பெருங்கடல், மண்ணில் உள்ள ஈரப்பதம், பனிப்பாறைகள், நிலத்தடி நீர். ஆப்ஷன் டி பெருங்கடல், பனிப்பாறைகள், சரிங்களா, மண்ணில் உள்ள ஈரப்பதம், நிலத்தடி நீர். இதுல எது கரெக்டா அமைஞ்சிருக்கு இறங்கு வரிசையில? தேர்ட் கொஸ்டின், which among the following is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஹைட்ராலஜி இஸ் த சயின்ஸ் which deals with the various aspect of water such as its occurrence, distribution, movement, properties on earth. புரிஞ்சுங்களா? ஹைட்ராலஜி இஸ் த சயின்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் சுழற்சி என்பது ஒரு அறிவியல். எதை பற்றிய அறிவியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரின் உருவாக்கம், பரவி இருக்கும் விதம், நீரின் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வு மற்றும் அதன் பண்புகளை பற்றிய படிப்பே நீர் சுழற்சி எனப்படும் சொல்றாங்க. நீர் சுழற்சி என்பது ஒரு அறிவியல். நீரின் உருவாக்கம், பரவி இருக்கும் விதம், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்தல் மற்றும் அதனுடைய பண்புகளை பற்றிய படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் பாயிண்ட், அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஆன் த எர்த் இஸ் யூனிஃபார்ம் இன் ஆல் த பிளேசஸ். அனைத்து இடங்களிலும் நீர் சமமான அளவில் பரவி இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அனைத்து இடங்களிலும் நீர் சமமான அளவில் பரவி இருக்கிறதுன்னு சொல்லுவோம். தேர்ட் பாயிண்ட், ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் இஸ் a global sun driven process. புரிஞ்சுங்களா? நீர் சுழற்சி என்பது சூரியனால் வழிநடத்தப்படும் ஒரு நிகழ்வு ஆகும். நீர் சுழற்சி என்பது சூரியனால் வழிநடத்தப்படும் ஒரு நிகழ்வு ஆகும். ஆப்ஷன் ஏ 1 and 2 only, ஆப்ஷன் பி 2 and 3 only, ஆப்ஷன் சி 1 and 3 only, ஆப்ஷன் டி 1, 2, 3. 31st question, which among the following is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். First point, water cycle can be considered as a closed system for the earth. Yes, the quantity of water involved in the cycle is invariable. புரிஞ்சுங்களா? அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் சுழற்சி என்பது புவியை பொறுத்தவரையில் ஒரு மூடப்பட்ட சுழற்சியாகும். ஏனெனில் மொத்த நீரின் அளவு என்பது எப்போதும் மாறுபடாது அப்படின்னு சொல்றாங்க. நீர் சுழற்சி என்பது புவியில் ஒரு மூடப்பட்ட சுழற்சியாகும். ஏனெனில் மொத்த நீரின் அளவு என்பது எப்போதும் மாறுபடாது. செகண்ட் பாயிண்ட், இட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வேரிஸ் ஓவர் ஸ்பேஸ் அண்ட் டைம். புரிச்சுங்களா? காலம் மற்றும் அளவை பொறுத்து நீரின் பரவுதல் என்பது மாறுபடும். காலம் மற்றும் புரிச்சுங்களா? காலம் மற்றும் அளவை பொறுத்து நீரின் உள்ளடக்கம் அல்லது பரவுதல் என்பது மாறுபடும். ஆப்ஷன் ஏ 1 மட்டுமே, ஆப்ஷன் பி 2 மட்டுமே, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 2 தவறு. 32nd question, which among the following is not the main component of hydrological cycle? பின்வருவனவற்றுள் நீர் சுழற்சியில் இல்லாத ஒரு விஷயம் எது? ஒரு தொடர்பு எது? நீர் சுழற்சியில் இல்லாத ஒரு தொடர்பு. ஆப்ஷன் ஏ precipitation, மழைப்பொழிவு, ஆப்ஷன் பி இன்ஃபில்ட்ரேஷன், வடிகட்டுதல், ஆப்ஷன் சி ரன் ஆஃப், நகர்தல், நீர் நகர்தான் ரன் ஆஃப் சொல்லுவோம், ஆப்ஷன் டி இரிகேஷன் அப்படின்னா நீர் மேலாண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரிகேஷன் நீர் மேலாண்மை அல்லது மற்றும் அல்லது விவசாயங்களுக்கு நீர் தண்ணி கொடுக்கிறது தான் நீர் பாசனம் அப்படின்னு கூட சொல்லலாம். 33rd question, atmosphere gets dash percentage of moisture from plants through transpiration. புரிஞ்சுங்களா? காற்று செடிகளின் சுவாசித்தல் மூலமாக வளிமண்டலத்திற்கு எத்தனை சதவீதம் நீராவி கிடைக்கிறது? எத்தனை சதவீதம் நீராவி கிடைக்கிறது? செடிகளின், அதாவது செடிகளின் சுவாசத்தின் காரணமாக வளிமண்டலத்தில் எத்தனை சதவீதம் நீராவி கிடைக்கிறது? ஆப்ஷன் ஏ 10%, ஆப்ஷன் பி 20%, ஆப்ஷன் சி 25%, ஆப்ஷன் டி 30%. 34th question, the rate of evaporation increases with. புரிஞ்சுங்களா? நீர் ஆவியாதல் விகிதம் எப்போது அதிகரிக்கும்? எது அதிகரிப்பதனால் அதிகரிக்கும் கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்க்ரீஸ் இன் விண்ட் ஸ்பீட், காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது நீர் ஆவியாதல் அதிகரிக்கும் சொல்றாங்க. ரைட், கரெக்ட் தான். செகண்ட் பாயிண்ட், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், வெப்பநிலை உயரும் போது. தேர்ட் பாயிண்ட், டிக்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் குறையும் போது. ஃபோர்த் பாயிண்ட், இன்க்ரீஸ் இன் ஏரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் பாடிஸ். புரிஞ்சுங்களா? அதாவது நிலத்தில் மேலுள்ள
நீர்நிலைகளின் அளவு குறையும் போது நீராவியினுடைய வேகமும் நீராவியாதலின் வேகமும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ 2 and 3 ஒன்லி, ஆப்ஷன் பி 1 2 4, ஆப்ஷன் சி 2 3 ஒன்லி, ஆப்ஷன் டி ஆல் தி அபவ். ஏவும் சியும் தப்புப்பா. பி இல்லையா டி ரெண்டுல ஏதோ ஒன்று தான் கரெக்ட். எதுன்னு கண்டுபிடிங்க. 35th question. Which process is responsible for the formation of clouds? மேகங்கள் உருவாவதற்கு காரணம் என்ன? மேகங்கள் உருவாவதற்கு காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ precipitation மழைப்பொழிவு, ஆப்ஷன் பி எவாபரேஷன் நீர் ஆவியாதல், ஆப்ஷன் சி கண்டென்சேஷன் நீர் திடமாதல், ஆப்ஷன் டி சப்மிலியேஷன் திடமாக உள்ள நீர் நீர்மமாதல். 36th question. Match the following. Okay. ஆப்ஷன் ஏ டியூ. டியூ அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டியூங்கிறது பனிக்கு முன் பனி அப்படிங்கிறது டியூ. இட் இஸ் வாட்டர் டிராப்லெட்ஸ். இது ஒரு நீர் திவலை அப்படின்னு சொல்றோம். ஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃப்ரோஸ்ட் அப்படின்னா வந்து திடமா ஃப்ரீஸ் ஆகிருக்கிறது, உறைதல் அப்படிங்கிறத ஃப்ரோஸ்ட். ஐஸ் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா பனித்துவளைகள். ஃபாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிமூட்டம். Suspended tiny water droplets or ice crystals in the air layer. காற்றில் சிதறடிக்கப்பட்ட சிறிய நீர்த்திவளைகள் அல்லது பனித்திவளைகள் எனலாம். டியூங்கிறது நீர்த்திவளைன்னு கொடுத்துருக்கோம், ஃப்ரோஸ்ட்ங்கிறது பனித்திவளைன்னு கொடுத்துருக்கோம், ஃபாக்ங்கிறது சஸ்பெண்டட் டினி வாட்டர் டிராப்லெட்ஸ் அதாவது திறந்துவிடப்பட்ட அல்லது சிதறியடிக்கப்பட்ட நீர்த்திவளைகள் அல்லது பனித்திவளைகள் என சொல்லலாம் அப்படின்னு. ஃப்ரோஸ்ட்னா வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ்ங்கிறது கரெக்ட் தான் என்ன பொறுத்தளவுக்கு. 37th question. Precipitation in the form of powdery mass of ice is known as. புரிஞ்சுங்களா? பனி கட்டிகள் புரிஞ்சுங்களா? தூளாக பனிக்கட்டிகள் தூளாக பொழிவும் மழைப்பொழிவிற்கு எவ்வாறு பெயரளிக்கப்படுகிறது? பனிக்கட்டிகள் தூளாக பொழியும் மழைப்பொழிவிற்கு எவ்வாறு பெயரளிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ட்ரிஸ்லிங். சரிங்களா? என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ட்ரிஸ்லிங் அப்படின்னா வேகமான பொழிவுன்னு அர்த்தம். ஆப்ஷன் பி ஹைல் ஸ்டார்ம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடியுடன் கூடிய அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி ஸ்லீட். ஸ்லீட்னா அடர் பனிமூட்டம் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் டி ஸ்னோஃபால்ஸ் பனிப்பொழிவு அப்படின்னு அர்த்தம். 38th question. Which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். First point. Infiltration allows the soil permanently to store water and making it available for plant use and organism in the soil. புரிஞ்சுங்களா? நீர் வடிகட்டுதல் எனும் நிகழ்வு நீரானது செடிகளுக்கும் மற்றும் விலங்குகளுக்கும் பயன்படும் வகையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றோம். நீரானது என்ன சொல்றோம்? நீர் வடிகட்டுதல், மண்ணால் நீர் வடிகட்டப்படுதல் என்பது எனும் நிகழ்வானது நீரானது நிலத்தில் சேமிக்கப்படுவது மட்டுமின்றி அது செடிகளுக்கும் மண்ணில் வாழும் உயிரினங்களுக்கும் பயன்படுகிறது சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட். சம் ஆஃப் வாட்டர் ரிமைன்ஸ் அண்டர் கிரவுண்ட் அண்ட் இஸ் கால்ட் கிரவுண்ட் வாட்டர். நிலத்தடியில் சேமிக்கப்படும் நீரானது நிலத்தடி நீர் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி, ஆப்ஷன் பி 2 ஒன்லி, ஆப்ஷன் சி போத், ஆப்ஷன் டி நன். 39th question. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பா. இந்த கொஸ்டின் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட. யூனிட் டு மெஷர் precipitation. மழைப்பொழிவின் அளவு எவ்வாறு அளவிடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மில்லிமீட்டர், ஆப்ஷன் பி சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி இன்ச்சஸ், ஆப்ஷன் டி அனைத்தும். 40th question. The evaporation of water from the leaves of plant is called as. செடிகளின் இலைகளிலிருந்து நீராவியாக வெளியேறும் நீரானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதனுடைய செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செடிகளின் இலைகளிலிருந்து நீராவியாக நீர் வெளியேறும் செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்பிரேஷன் உட்சுவாசம் அல்லது ஒரு தாவரத்தின் சுவாசம் கூட சொல்லலாம். கண்டென்சேஷன் அப்படின்னா திடமாகுதல். தேர்ட் பாயிண்ட். வாட்டர் வேப்பர் நீராவின்னு சொல்றோம். ஆப்ஷன் டி பிரிசிபிடேஷன் அப்படின்னா மழைப்பொழிவுன்னு சொல்றோம். 41 point. First 41th question. Water that is good enough to drink is called as. புரிஞ்சுங்களா? குடிக்க பயன்படும் நீர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர், ஆப்ஷன் பி சர்ஃபேஸ் வாட்டர் மேலுள்ள நீர், ஆப்ஷன் மேலுள்ள நீர் இந்த ரிவர் குளம் குட்டை இதை சொல்றோம்ப்பா. ஆப்ஷன் சி போர்ட்டபிள் வாட்டர். போர்ட்டபிள் வாட்டர்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகரக்கூடிய தண்ணீர்.
ஆப்ஷன் டி ஆர்டிசியன் வாட்டர். ஆர்டிசியன் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றோம்னா பயன்படுத்தக்கூடிய நீர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ குடிக்கக்கூடிய நீரை நம்ம எப்படி சொல்லுவோம் அதை நீங்க யோசிச்சு பாருங்க. 42nd கொஸ்டின், எவாபரேஷன் ரெஃபர்ஸ் டு, நீர் ஆவியாதல் என்பது அப்படின்னு கொடுத்துருக்கோம். நீர் ஆவியாதல் என்பது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the process in which the gases from form of water changes into liquid. நீராவியாதல் என்பது வாயு நிலையில் உள்ள ஒரு நீரானது சரிங்களா திரவ நிலைக்கு மாற்றப்படுகிறது. process in which the gas form of water changes into liquid form. வாயு நிலையில் உள்ள நீரானது திடநிலைக்கு மாற்றப்படுவது, சரி திரவ நிலைக்கு மாற்றப்படுவது என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் ஆவியாதல் அப்படிங்கிறோம். செகண்ட் பாயிண்ட், இட் ரெஃபர்ஸ் டு தி process in which the liquid form of water changes into the gas. அதாவது திரவ நிலையில் உள்ள நீர் சரிங்களா, திரவ நிலையில் உள்ள நீர் வாயு நிலைக்கு மாற்றப்படுவது நீராவியாதல் அப்படிங்கிறோம். தேர்ட் பாயிண்ட், water boils at 100 degree Celsius temperature but it's actually begin to evaporate at 0 degree Celsius. நீரின் கொதிநிலை என்பது 100 டிகிரி செல்சியஸ், ஆனால் நீராவியாதல் என்பது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலிருந்தே துவங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஃபோர்த் பாயிண்ட், இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கிளவுட். இதுவே மேகங்கள் உருவாவதற்கு காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுவே மேகங்கள் உருவாவதற்கு காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் ஏ 1 and 4 ஆர் கரெக்ட்னு சொல்றோம். ஆப்ஷன் பி 2 only கரெக்ட். ஆப்ஷன் சி 2, 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி 2, 3, 4 ஆர் கரெக்ட். இது கரெக்ட் நீங்களே சூஸ் பண்ணுங்க. 43rd question, which among the following is not the pull factor of migration? pull அப்படின்னா இழுன்னு அர்த்தம், புஷ்னா தள்ளுன்னு அர்த்தம். ஸோ ஒரு இடம் மக்கள் தொகையை ஈர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதுவே ஒரு இடம் மக்கள் தொகையை விலக்குகிறது, வேற இடத்துக்கு போன்னு சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஓகே. which among the following is not the pull factor கேட்கலாம். ஒரு இடத்தில் மக்கள் தொகையை ஈர்க்கும் கருவிகள் எது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ பாவர்ட்டி, ஏழ்மை. ஆப்ஷன் பி குட் ஹெல்த் கேர், நல்ல சுகாதாரம். ஆப்ஷன் சி குட் எஜுகேஷன், நல்ல கல்வி. ஆப்ஷன் டி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகள். 44th கொஸ்டின், which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. இது வந்து யூனிட் 9 அப்சல்யூட்லி. ஏன்னா மானுட புவியியல் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கு. அந்த மானுட புவியியல் ரொம்ப முக்கியமானது கூட. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the favorable factor which attract people towards a location are called pull factors. புரிஞ்சுங்களா? சாதகமான சூழ்நிலை ஒரு மக்கள் தொகையை ஈர்க்கிறது என்றால் அது ஈர்க்கும் காரணி என அழைக்கப்படுகிறது. அது ஈர்க்கும் காரணி என அழைக்கப்படுகிறது. செகண்ட் பாயிண்ட், the favorable factor which makes the people to move out from a location are called as push factors. ஒரு இடத்தில் சாதகமான சூழ்நிலையானது ஒரு இடத்தில் உள்ள மக்கள் தொகையை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்துகிறது எனப்படும் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஆப்ஷன் ஏ 1 மட்டுமே, ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2 சரி, ஆப்ஷன் டி 2 தவறு. 45th question, which form of migration is most common in India? இந்தியாவில் எந்த வகையான மக்கள் நகர்வு என்பது புரிஞ்சுங்களா, மக்கள் குடிபெயர்வு என்பது காணப்படுகிறது, பொதுவாக காணப்படுகிறது. இந்தியாவில் பொதுவாக எந்த விதமான மக்கள் குடிபெயர்வு காணப்படுகிறது கேட்டிருக்கோம்ப்பா. ஆப்ஷன் ஏ ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன், அப்படின்னா என்னன்னா கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறம் நோக்கி. ஆப்ஷன் பி அர்பன் டு அர்பன், நகர்ப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு. ஆப்ஷன் சி ரூரல் டு ரூரல், கிராமப்புறங்களிலிருந்து இன்னொரு கிராமப்புறத்திற்கு. ஆப்ஷன் டி அர்பன் டு ரூரல், நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்திற்கு. நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்துக்கு கிடையவே கிடையாது. மற்ற 3ல எதுவும் சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கிராமப்புறத்திலிருந்து கிராமப்புறம் அப்படிங்கிறது குறைவு தான். ஸோ ரூரல் டு அர்பனா இல்லை அர்பன் டு அர்பனா, இது 2ல ஒரு தான் ஆன்சர். 46th question, which country was the largest country of origin of international migrants? உலகில் அதிகமாக வெளிநாட்டு மக்களை கொண்டுள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ மெக்சிகோ, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி சிரியா, ஆப்ஷன் டி சைனா. புரிஞ்சுங்களா? உலகிலேயே வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு செல்வோரின் எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடிய நாடு எது? 47th question, transhumance is an example of what type of migration? புரிஞ்சுங்களா? தற்காலிக இடப்பெயர்வு என்பது எந்த வகை இடப்பெயர்வை சார்ந்ததாகும்?
ஆப்ஷன் ஏ ஷார்ட் டேர்ம் மைக்ரேஷன், அதாவது குறைந்த கால இடப்பெயர்வு. ஆப்ஷன் பி லாங் டேர்ம் மைக்ரேஷன், நீண்ட கால இடப்பெயர்வு. ஆப்ஷன் சி சீசனல் மைக்ரேஷன், கால சூழ்நிலை காலநிலை காரணமாக இடப்பெயர்வு. ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபவ், மேற்கண்ட எதுவும் இல்லை. ஆப்ஷன் ஏ கிடையாது, பி கிடையாது, சியா டியா கரெக்டா சூஸ் பண்ணுங்க. 48th question, which among the following is the effect of migration? பின்வருவனவற்றுள் இடப்பெயர்வின் காரணிகள் எவை? First point, changes age, sex composition of population. இடப்பெயர்வின் காரணிகள் கேட்டிருக்கோம்ப்பா. ஸோ பாலினம் மற்றும் வயதின் மாற்றம் இதன் ஒரு காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. Lead to the formation of singular society and people will move towards narrow mindedness. புரிச்சுங்களா? இது ஒற்றை சமூகத்தை உருவாக்குகிறது. மைக்ரேஷன் இடப்பெயர்வினுடைய எஃபெக்ட் என்னன்னு கேட்டிருக்கோம்ப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா காலம் மற்றும் பாலினத்தின் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை சமுதாயத்தை உருவாக்கும். அதே மாதிரி பீப்புளை நேரம் வேண்டாம், ஒரே மாதிரியாக மக்களை சிந்திக்க தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட், பிரைன் ட்ரெயின் இஸ் எ கான்சிக்வன்ஸ் ஆஃப் மைக்ரேஷன். மூளை சுரண்டுதல் என்பது இடப்பெயர்வின் ஒரு முக்கியமாக பண்பாக அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ 1 and 3 only, ஆப்ஷன் பி 1 and 2 only, ஆப்ஷன் சி 2 and 3 only, ஆப்ஷன் டி all the above. 49th question, which among the following is not the consequence of urbanization? பின்வருவனவற்றுள் எது நகரமயமாதலின் ஒரு காரணி அல்ல? ஆப்ஷன் ஏ ஹவுசிங் அண்ட் ஸ்லம்ஸ். ஸ்லம்ஸ்னா சேரிகள் சொல்லுவோம், ஹவுசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகள் மற்றும் சேரிகள். ஆப்ஷன் பி ஓவர் கிரவுடிங், அதிக கூட்டம். ஆப்ஷன் சி டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் டிராபிக், அதிகமான போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து நெரிசல். ஆப்ஷன் டி கிரீனர் என்வாயன்மெண்ட், ஒரு பசுமையான சூழ்நிலை அப்படிங்கிறோம். எது அர்பனைசேஷனுக்கான ஒரு எஃபெக்ட் கிடையாது, யோசிங்க. 50th கொஸ்டின், அசம்ஷன் அண்ட் ரீசன்ஸ் டைப்பா. அசம்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா அர்பனைசேஷன் இஸ் மெயின்லி டியூ டு த மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ரூரல் டு சிட்டிஸ். நகரமயமாதல் முக்கியமாக மக்கள் கிராம பகுதிகளிலிருந்து நகரங்களை நோக்கி நகர்வதால் ஏற்படுகிறது. நகரமயமாதல் முக்கியமாக மக்கள் கிராமங்களிலிருந்து நகரம் நோக்கி நகர்வதால் ஏற்படுகிறதுன்னு சொல்றோம். ரீசன், இதற்கான காரணம் என்ன சொல்றோம்னா ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் இஸ் நாட் அ ப்ரீடாமினன்ட் ஒன். கிராமங்களிலிருந்து நகரங்கள் நோக்கி மக்கள் அதிகமாக நகர்வது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் இன்கரெக்ட். ஏ என்பது சரி, ஆர் என்பது தவறு. ஆப்ஷன் பி ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், இரண்டுமே ஏ இன்கரெக்ட், இரண்டுமே தவறுன்னு சொல்றோம். ஆப்ஷன் சி ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், இரண்டுமே சரி. ஆப்ஷன் டி ஏ இஸ் இன்கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் கரெக்ட், ஏ என்பது தவறு, ஆர் என்பது சரின்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுடைய ஆன்சர்ஸை எழுதி எங்களுக்கு மறக்காம எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.